கோலிவுட் மற்றும் பாலிவுட் வட்டாரத்தையே உலுக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அதிர்ச்சியான பிரேக்கப் நியூஸ். நடிகை ஹன்ஷிகா மோத்வானி மற்றும் தொழிலதிபர் சோஹில் ஹதுரியா ஒரு காலத்துல பாரிஸ் ஈஃபில் டவர் முன்னாடி அவங்க காதல சொல்லிக்கிட்டப்போ அது எவ்வளவு பெரிய ஃபேரி டெய்ல் கதையா வைரல் ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ராஜஸ்தான்ல முண்டோட்டா கோட்டையில நடந்த அந்த பிரம்மாண்டமான கல்யாணம் ரசிகர்களோட கனவு திருமணமா இருந்துச்சு. ஆனா அந்த கனவு வெறும் 4 வருஷத்துலயே முடிவுக்கு வரும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமாங்க, இப்போ மும்பை பாந்தாரா குடும்ப நீதிமன்றம் இவங்க 2 பேருக்கும் விவாகரத்து வழங்கிடுச்சு. இது திடீர்னு எடுத்த முடிவுல ஜூலை 2, 2024ல இருந்தே இவங்க பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரோட லைஃப் ஸ்டைல், கருத்துக்கள் மற்றும் சுபாவத்துல பெரிய இடைவெளி இருந்ததாவும், சின்ன சின்ன விஷயத்துல கூட இவங்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டு அதுவே நாளடைவுல பெரிய விரிசலா மாறிடுச்சு. இவங்க 2 பேரோட குடும்பத்தினரும் நெருங்கிய நண்பர்களும் பல முறை சமாதானம் செய்ய முயற்சி பண்ணியும் எதுவும் பலன் அளிக்கலையா. ஹன்ஷிகா எந்தவித ஜீவனாம்சமும் கேட்கலையா. வாழ்க்கையில அமைதியான ஒரு முடிவை தான் நான் விரும்புறேன்னு அவங்க தரப்பு வழக்கறிஞர் தெளிவா சொல்லிட்டாரு. பணம், சொத்து இதை விட மன நிம்மதி முக்கியம்னு ஹன்ஷிகா எடுத்திருக்கிற இந்த முடிவு ஒரு தைரியமான பெண்மணியோட அடையாளம். சோஹேலும் நீதிமன்றத்துல இதற்கான சம்மதத்தை தெளிவா கொடுத்துட்டாரு. கடந்த வருஷம் ஹன்ஷிகா தன்னோட திருமண புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல இருந்து நீக்கினப்பவே அவங்க ரசிகர்கள் பல விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கான விடையும் கிடைச்சிடுச்சு. இனிமே ஹன்ஷிகா தன்னோட திரைப்பயணத்துல மறுபடியும் முழு கவனத்தையும் செலுத்த போறதா சொல்லி இருக்காங்க.